இந்த மாடல் எப்படி எவால்வ் ஆச்சு? ஸோ வி சே பிரிட்டிஷ் பேட்டர்ன். பிரிட்டிஷ் சொல்லும்போது சொல்லுவோம், பிரிட்டிஷ் இஸ் அ டைப் ஆஃப் பார்லிமெண்டரி sovereignty and use is an example for judicial supremacy. Okay, parliamentary supremacy and judicial supremacy. So India has adopted for the parliamentary form of government. So India is supreme, constitution is supreme. அப்ப parliamentary supremacy சொல்லல, but theoretically speaking the parliament should be supreme. அந்த அந்த இந்த அனாமலி தான், ரைட்? ஸோ இந்த டீவியேஷன் தான் இந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு சேலஞ்சஸாக வரப்போம். ஸோ அது என்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஹவு இங்கிலாந்து ஹஸ் பிகம் a parliamentary form of government. 1215 AD, Magna Carta, where the rights of the people are first time mentioned in a charter. ரைட்ஸ் நீ எக்ஸ்க்ளூசிவா சொல்லல. ஆனா கிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஏன் டாக்ஸ் கலெக்ட் பண்றேன் அப்படின்னா, பிகாஸ் ஐ சர்வ் யூ. ஓகே, உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்றேன், அதனால நீங்க எனக்கு டாக்ஸ் கட்டணும். அந்த கான்செப்ட் எப்படி எவால்வ் ஆகுது? டாக்ஸ் பேயர் ரைட்ஸ் ஹேவ் ரைட்ஸ், ரைட் டு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது நீ டாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. ரெசிப்ரோக்கலா டியூட்டிஸ் ஆஃப் த ரூலர் ஆஃப் த ஸ்டேட் பிகம் த ரைட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஸ்லோவா அதுல இருந்து ஆரம்பிச்சிட்டே இருக்கு. அண்ட் தென் பை த 14th and 15th century ஒரு நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. நாட் ஓன்லி இன் இங்கிலாந்து பட் ஆல்சோ இன் யூரோப். த பவர் ஆஃப் த சர்ச் இஸ் டிக்ளைனிங். கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆகி ஒரு ஒரு இட் வாஸ் கோயிங் டு ரினைசன்ஸ், ஒரு புது ஃபார்ம் ஆஃப் மாடர்ன் தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல the kings try to consolidate their power, where the standard form of government was absolute monarchy, where power is being centralized right in the hands of the king. இப்போ கிங் இருக்கும்போது ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிங்னா அது என்னவா இருக்கும்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர். All the powers is vested with the king, where evolved the concept of sovereignty. சாவரிட்டிங்கிற கான்செப்டை இங்க இருந்தா ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி சாவரிட்டிங்கிறத இட் இஸ் நாட் மாரலா இருந்துச்சு. ஏன்னா இந்த கிங் சேஞ்சஸ், அது டெரிட்டரி சேஞ்சஸ், எவ்ரி திங் சேஞ்சஸ். இங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன போகுதுன்னா, ஒரு ஸ்டேட், அதுக்கு ஒரு மோனோ நேஷனல் ஸ்டேட், ஒரு டிஃபைன் டெரிட்டரி, இந்த டிஃபைன் டெரிட்டரிக்கு ஒரு டிஃபைன் ரூலர் ஹூ இஸ் கோயிங் டு ரைட் ஸோ ரூல் த கண்ட்ரி இன் இஸ் ஓன் டர்ம்ஸ். ஒரு அப்சல்யூட் பவர்னு வரப்போ அந்த அப்சல்யூட் மொனார்க்கின்னு சொல்லும்போது இஸ் அப்சல்யூட் சாவர்னிட்டி, வேர் லா is the command of the sovereign. அதுக்கு முன்னாடி நிறைய கஸ்டமரி லாஸ் இருக்கும். ஸோ பேசிக் லாஸ் ஆஃப் த லேண்ட்லாம் இருக்கும். ரிலீஜியஸ் லா, சர்ச் டாமினேட்டட். ஸோ சர்ச் வில் பி ஒரு கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் ஓவர் த கிங் அண்ட் த ஸ்டேட். ஸ்டேட்டுக்கு மேலே சர்ச். ஸோ இது இவங்க இன்னும் ஃபுல்லா கண்ட்ரோல் எடுக்காத மாதிரி ஃபியூடல் லாட்ஸ் பி தேர். ஸோ அந்த சொசைட்டியே தேர் ஆர் நோ அப்சல்யூட் பவர்ஸ். அப்சல்யூட்டிசம் இடமே கிடையாதுங்க. அவர் சாவரிட்டி எவால்வ் ஆகிறதுக்கான எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. But once the kings started to consolidate their power, so there evolved a concept called absolute sovereignty. Absolute, none are sovereign. The ruler is sovereign. No one else is powerful than the ruler. So now the law is nothing but the command of the sovereign. But sovereign is சொல்றோம், state is சொல்றோம். Because state or sovereign ஒண்ணா அப்படிதான் இருந்துச்சு. Where the interest of the sovereign will become the interest of the state. People has no role at all. But we know that state is a human institution. In the absolute sovereignty, ஏதாவது ஒரு mentioned by the absolute sovereign. Okay, right? If power is concentrated with one people or one hand, and he decides on the interest of all, அப்படிங்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக இருக்க முடியுமா? தட் இஸ் நோ ரெப்ரஸன்டேஷன். இப்போ இங்க என்ன கவுன்சில் சிஸ்டம். கிங் ஒரு கவுன்சில் வச்சிருப்பாரு. கிளர்கி அவங்க ஒரு ஆள் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த நோபல்ஸ் அவங்க ஒரு ஆள். தென் த காமனர்ஸ், எஸ்டேட் சிஸ்டம். பட் இந்த கிளர்கி அண்ட் நோபல்ஸ் சேர்ந்து they constitute only nearly 8 to 9% of the population, or at the most 10% of the population. But 90% population யாரு? காமனர்ஸ். ஆனா அவங்களுக்கும் ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான், மற்றவங்களுக்கும் ஒரு ரெப்ரஸன்டேஷன். ஏன் அப்படின்னா கிங் வாண்ட் டு கண்ட்ரோல் எவ்ரிதிங் இன் ஹிஸ் ஹேண்ட். therefore right, இங்க ஃபர்ஸ்ட் பொதுவா ஆரம்பிக்குது தியரி ஆஃப் ரெப்ரஸன்டேஷன், பட் அன்ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன். where the people were suffering under the triple burden of the king, the church, as well as the feudal laws. இவங்க தான் டாக்ஸ் கட்ட போறான். now this situation has been slowly changing. கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வர ஆரம்பிக்குது சாவர்னிட்டிக்கு. என்ன சாவர்னிட்டி கிங் கிட்ட இருக்குதா, ஸ்டேட் கிட்ட இருக்குதா? அண்ட் லாயல்டி ஆஃப் த பீப்புள் அதற்கு லைஃப் டு த ஸ்டேட் ஆர் டு த கிங். இங்கிலாண்டோட சொல்லுவோம், the national anthem of England is long live the queen அப்படின்னு சொல்லி வரும். லாங் லிவ் த குயினா செத்து போயிட்டாங்க, எப்படி லாங் லிவ் பண்ண முடியும்? Here it doesn't signify the queen or king as a person, it signifies it as an institution.
இத்தனை கிங் குயின் வேணாலும் வரலாம், ஆனா the institution of crown remains. Long live the crown. So அப்ப இங்க it's not about a person, it is about a symbol. It's ஒரு institution. அப்ப the institution டெவலப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, the sovereignty has to be transferred. Real sovereign யாருன்னு கொஸ்டின் வருது. Who is the real sovereign and where the real sovereignty lies? So real sovereignty போது sovereignty is an element of state. Sovereignty is an element of state. Therefore, who should be a real sovereign? Who represents the state becomes real sovereign, or who constitutes the state become real sovereign. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தியரி ஆஃப் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா, ஸ்டேட் வாஸ் காட் கிவன், கடவுள் படைச்சாரு, அதனால நம்ம கடவுளுக்கு உண்மையா இருக்கணும், இதுதான் இருக்கும். இப்போ ஒரு புது ட்ரெண்டா இருக்கு, மெக்கானிக்கல் கன்செப்ஷன் ஆஃப் ஸ்டேட் வருது. ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஆர்டிபிஷியல் டிவைஸ், மனுஷனால கண்டுபிடிக்கிற விஷயம். எதுக்காக? டு சர்வ் அவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஹூ கிரியேட்ஸ் ஸ்டேட் நவ்? வி. அதுக்கு முதல்ல வச்சுட்டு அந்த இது கிடையாது. காட் டிவைனா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இருக்கலாம். இப்ப நம்ம தான் கிரியேட் பண்ணோம். அப்படி நமக்காக கிரியேட் பண்ணும்போது கிரியேட்டர் பெருசா, கிரியேஷன் பெருசா? கிரியேட்டர் பெருசா. இண்டிவிஜுவல் ஹேஸ் ரைட்ஸ். ஸ்லோலி ரியல் சாவரனிட்டி பிலாங் டு த ஸ்டேட். ரியல் சாவரன் யாரா இருக்கலாம் அப்படிங்கும்போது those who constitute the state, nothing but the people. This is how the idea emerges. If power belongs to the people, or sovereign belongs to the people, right? How do they exercise this power? By their representative. அப்புறம் the representation தான். முதல்ல representation எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு கவுன்சிலும் ஒவ்வொரு ஆள் தான் இருந்தா, but disproportionate. 90% of the population ஒரே ஒரு representation, 10% ரெண்டு representation. So that is unequal representation. Now they are going for real representation. The real sovereign or the real people go for real representation. How? Those who represent their interests. So representatives. There started revolution of representatives. The representatives are going to represent the interest of the people. Now, how these representatives will be, right, so coming to power? அப்படின்னா தியரி ஆஃப் கன்சென்ட். இங்கதான் எலெக்ஷன்ங்கிற கான்செப்ட் வருது. தியரி ஆஃப் கன்சென்ட். என் கன்சென்ட்டோட நீ ரூல் பண்ணும். முதல்ல அப்படி கிடையாது. இட் வாஸ் ஹெரிடிட்டரி மொனார்கி. ஸோ நீ விரும்பினாலும் விரும்பாடி நான் தான் ரூலர். ஆனா இங்க என்ன பண்ண போறோம்? நம்ம கன்சென்ட் கொடுத்து ரெப்ரசன்ட் செலக்ட் பண்ண போறோம். ஸோ எதுக்காக? ரெப்ரசன்ட் அவர் இன்ட்ரெஸ்ட். இஃப் யூ வித்ட்ரா அவர் கன்சென்ட், வாட் வில் ஹேப்பன்? There is no representatives. And if you force our consent on somebody else, they become the representative. So power என்ன ஆகுது? It's coming to the people. இப்படிதான் பார்லிமெண்ட் எவால்வ் ஆக போகுது. There was a revolution in England. We called it a bloody revolution. But there was a fight between pro monarchs. கண்டிப்பா கிங் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, versus anti monarchs. The pro monarchs versus the anti monarchs. மொனார்கி. அங்க இருந்து பீப்புளுக்கு எப்படி பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது? பார்லிமெண்ட்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் பவர் வருதுல, அதுக்கு முன்னாடி there was no parliament. பார்லிமெண்ட் சிஸ்டம் இதுல எவால்வ் ஆகுதுன்னு சொல்றேன். ஓகே, ரைட். So now pro monarchs versus anti monarchs. இங்கிலாந்துல சிவில் வார் நடக்கும். இந்த சிவில் வார்ல ஃபர்ஸ்ட் வாஸ் a bloody revolution where Charles I was beheaded, and then கொஞ்சம் கொஞ்சமா மாறி there was a glorious revolution in England. It happened in 1688. Ingada, right? So the first parliament came into existence. The parliament முதல்ல வருது. The first parliament came into existence. Parliamentary form of government. Nothing but monarchy giving way to people's rule. Monarchy giving way to people's rule. That is power to the people. Say, first parliament சொல்லிட்டாங்க. So how this first possible? How this first parliament came? Now, pro monarchs versus anti monarchs. The pro monarchs, so they already have its occasional power. Power centralized பண்ணி வச்சிருக்காங்க. They were the king's men. ஈஸியா பவர் விட்டுற மாட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க? இவங்க these
pro monarchs. They are called by the name Tories. Group. யாரெல்லாம் monarch support பண்றாங்களோ they are called by the name Tories. And those who are anti-monarchs against the monarchy are called by the name Whigs. Whigன்னு சொல்லுவோம். ஓகே, நிறைய பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல அந்த ஒரு வெள்ளை கலர்ல விக் வச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் அதாவது அந்த காலத்துல ராயல்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும், லாங் கோட்லாம் போட்டுருக்க முடியும். நான் என்ன சொல்றேன், நானும் நீனும் ஒண்ணுதான், பவர் ஆஃப் த காமன் கொண்டு வரோம். ரெபல்லியன் இதுதான் முதல்ல ஆரம்பிக்குது. டோரிஸ் அண்ட் பிக்ஸ். இந்த டோரிஸ் அண்ட் பிக்ஸ் லேட்டரா என்ன போச்சு அப்படின்னா, பை ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமா வந்து it turned into a political party, interest group. The Tories in due course become the Conservative Party of England. If you are a Conservative Party versus the Liberal Party. இப்போ வந்து ரொம்ப மினிஸ்குலா இருக்கு, காங்கிரஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல பெரிய பார்ட்டி லிபரல் பார்ட்டி, இப்ப இட் இஸ் நோவர். அதை ரீப்ளேஸ் பண்ண லேபர் பார்ட்டி ரீப்ளேஸ் பண்ணிச்சு. இப்படிதான் ஆரம்பிச்சு. ஸோ தோஸ் ரைட் ஹூ சப்போர்ட் த கிங் ஆர் கஸ்டம்ஸ் பழைய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, இதுக்கு அகைன்ஸ்ட் போறவன் லிபரல் பார்ட்டி. இப்படிதான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் பாலிடிக்ஸ் ரைட் ஸ்டார்டட் இன் இங்கிலாந்து. அண்ட் ரைட் ஸோ இந்த இதுலயே வரும்போது இனிஷியல் ரெப்ரஸன்டேஷன் கிடையாது, இனிஷியல் எலெக்ஷன்லாம் கிடையாது. எலெக்ஷன் லேட்டா தான் வந்துச்சு. அப்ப எப்படி வந்திருப்பாங்க என்பது கிங் நாமினேட்ஸ் இவங்கெல்லாம் இங்க வரலாம் அப்படிங்கும்போது so there emerged a bicameral system in England. System evolved. எப்படி ஒன்னு ஹவுஸ் ஆஃப் லாஸ், இட்ஸ் a permanent body, and house of commons which is not a permanent, non-permanent. அப்ப என்ன ஆகுது, டென்யூர் பேஸ்டா வரப்போகுது. Nothing but election, elected body. Indeed appointed or nominated. Okay, right? This is how the parliament system evolved in England, where the power was gradually transferred from the monarch to the parliament. Monarch to the parliament. That's how the parliamentary form of government came into existence. இப்போ அப்ப ஏன் இவங்க பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கேட்கறாங்க? பிகாஸ் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், பவர் டு த பீப்புள். இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். அப்ப முன்னாடி என்ன? We assume that is irresponsible government. So, அப்ப parliamentary form of government as a remedy for executive tyranny. கரெக்டா? எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுது? கான்ஸ்டிடியூட் பவர் வச்சிருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ண போறோம்? செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். Escape executive tyranny. Executive tyranny காணும், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இருக்கணும், பவர் ஷுட் பி kept in checks and balances. அப்படிங்கிறதுனால தான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டே வந்துச்சு. This is the first, right? So parliamentary form of government, and this is how the democracy has evolved throughout the world. இது வந்து இந்தியா ஃபாலோ பண்ற ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா we say we are following this for the past 200 years. அதனால நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்றோம். 1773 ஆக்ட்ல இருந்து வருது. நியர்லி 200 இயர்ஸ்னால நம்ம இந்த மாடலுக்கு போயிட்டோம்னு சொல்றோம்.